நான் எப்போ வந்து உங்களை சென்னையில் மீட் பண்ணி நான் ஆட்டோ பெட்டை போட ஆரம்பிச்சோம், இது வரைக்கும் நான் 500 பேட்டரி போட்டிருப்பேன் நான். சரி, ரியலாக சொல்கிறேன். இப்போ பாரத் பெட்ரோலியம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஹெச்பி பண்ணுறோம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பண்ணுறோம். இதில் பாரத்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ பாரத் போயிட்டுருக்கு, நீங்கள் ஆட்டோ பெட்டை இறக்குங்கன்னு சொல்லியே கேட்குறாங்க. சொல்லி தான் கேட்குறாங்க, எனக்கு ஆட்டோ பெட் இறக்குங்க. இப்போ லூமினாஸ் நாங்கள் பண்ணோம், அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு ஆட்டோ பெட் இறக்கி கொடுங்க அப்படின்னு கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க. என்ன ரீசன்ஸ்னா, நாங்கள் இப்போ கிருஷ்ணா பெட்ரோல் பங்க் பண்ணி கொடுத்தோம் சார், ஒரு 10 கிலோவாட் பண்ணி கொடுத்தோம். அவங்கள பொறுத்த மட்டும் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க, அந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்படின்னா, சார் இந்த பேட்டரி வந்து தண்ணியே குடிக்கிறது இல்லை சார், தண்ணியே இறங்குறது இல்லை. ஒன்று, ரெண்டாவது இபி ஆஃப் பண்ணி, அவர் இபி ஆஃப் பண்ணி 9 மாதம் ஆச்சு. ஓ, 9 மாதம் ஆச்சு. 200 ஏஹெச் பேட்டரி போட்டிருக்கோம், 10 பேட்டரி போட்டிருக்கோம். பகல் ஃபுல்லாக சோலாரு, நைட்டு ஃபுல்லாக பேட்டரி. 12 மணி ஃபுல்லாக இருக்கும் பெட்ரோல். எப்போ இருக்கும்? 12 மணி இருக்கும். மீதி என்ன பண்ணோம், பகல் ஃபுல்லாக நைட் ஓடிடுது. பகல் வரும்போது சன்னு வரும்போது சார்ஜ் ஆகிக்குது. கஸ்டமர் அவ்வளோ ஹாப்பி. இன்னொரு ஆட்டோ பெட்னால வந்து இன்னொரு விஷயம் ப்ளஸ் சொல்கிறேன். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரதர் வந்து நயாகரான்னு ஒரு பெட்ரோல் பங்குக்கு இது போடணும், திண்டுக்கல்ல போடணும். அவர் என்ன பண்ணுறாரு, வேற ஒருத்தர் கொட்டேஷன் கொடுத்துருக்காரு அவருக்கு, எனக்கு கால் பண்ணி என் பிரதருக்கு போடணும், அவர் கூப்பிட்டு உரிமையாக என் ஃப்ரெண்டிட்ட போடுங்க, நம்ம பேட்டரி ஆட்டோ பெட்டை போடுங்கன்னு சொல்லி கொடுத்து இப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்டார்.